ஆரம்பமாகட்டும். இந்த பாலில் இருந்து இதில் 200 ml 160 ml பால் எடுப்போம். ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பித்து விட்டான். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுனா. எனக்கே இன்னைக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெயில் மழையெல்லாம் கலந்து அடிக்குதுன்னு நானே ஒரு மாதிரி மைண்டில் வந்து வீடியோ எடுக்க வந்தேன். 200 ml இல்லை அழிச்சு கோடெல்லாம் அழிச்சிட்டு 160 ml. ஒழுங்கா சொல்லு. 250 கிராம் தான் மாவு எடுக்க போகிறோம். அதுக்காக 160 ml பால் எடுத்துக்குவோம். இதுக்குள்ளே எடுத்தாலே 160 தான். இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்குவோம். லைட்டாக சூடு பண்ணிக்குவோம். பாருங்க, இந்த லைட்டை போட்டுட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ண நீ அடுத்த வேலைக்கு பால் சூடாகிற வரைக்கும் அதையே முறைச்சி பார்த்துக்கிட்டு நின்னா அது சூடாகிற வரைக்கும் வேறு எதுவும் செஞ்சால் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ல. இங்கே ஃபுட்டேஜ் மெமரி கார்டு வேஸ்ட் ஆகுது. அது கொதிக்கிற வரைக்கும் அப்படியே நிற்கிறேன். 5 கிராம் ஈஸ்ட்டு, 6 கிராம் இருக்கு. கொஞ்சம் கூடுனா தப்பு இல்லை. 5 கிராம் எடுத்தால் போதும். பாருங்க, இப்போ சொன்னதுக்காக எடுக்கிறேன் பாருங்க. இவ்வளவுதான், அது 1 கிராம் வரும். நான் ஓப்பன் பால் ஓப்பன் பண்ணியாச்சு. பால் ஓம் தான் 5 கிராம் 6 கிராம் ஓஃபனு இல்லை சூடாக்கணும். இது இப்படி தான் இது அப்படி தான் வேண்ட சமையல். சரி, ஈஸ்ட் எடுத்தாச்சா? இப்போ கொஞ்சம் இருக்கு. மிஸ்டி எதோ சொல்லுது. ஆண்டி தான் சொன்னாங்க இது ஓவர் சூடாக போட்டால் அது செத்து போயிடுமா? எது செத்து போகும்? இந்த ஈஸ்ட்டு அதில் வேலையை காட்டாது. அது செத்து போச்சுண்டா உப்பி வராது. கேட்டுக்கோங்க, ஈஸ்ட்டை வந்து கொதிக்க பாலில் போட்டிங்கன்னா ஈஸ்ட்டு செத்து போயிடும். அதில் வேலையை காட்டாதான். அதனால் மெல்லிய சூட்டில், அளவான சூட்டில் தான் நீங்கள் தூக்கி போடணுமா. இந்த இஷ்ஷுன்னு வர்றது நேரம் இதுக்கு இப்போ ஒரு நிமிஷம் இதே அதுக்கு எடுத்தேன். இதுக்குள்ளே வைக்க வேணாம். அதையெல்லாம் போட்டுட்டு கலக்கிறதுக்கு எடுப்போமே. இப்போ எதுக்கு அங்கே வச்சு? இப்போ கலக்க வேணும், இருக்கட்டும். இப்போ தான் சொன்னால் கலக்க வேணாம், நான் இங்கே வைக்கிறேன்னு. ஏன் வச்சேன்னு கேட்டதுக்கு தூக்கி அங்கே வச்சுட்டு இது இப்போ எனக்கு கலக்க வேணும். இப்போ ஒரு மேசக்கரண்டி சீனி, அதே போல் இது வந்து 1/4 தேக்கரண்டி உப்பு. 1/4 தேக்கரண்டி உப்பு. இந்த ஈஸ்டையும் இதில் போடுவோம். கலக்கண்டு கலக்கி மூடி வச்சிருவோம். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உப்புறதுக்கு எவ்வளோ 1 ஹவரா? 1 ஹவர் வெயிட் பண்ணணுமா? அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஹவர் வந்து சாப்பிடு. அது பண்ணி சாப்பிடு. அது ஒரு 20 நிமிஷம் தானே. அதான் எல்லாம் சேர்த்து 60 கூட்டி கழிச்சு 20 தானே, 30 60. ஆமாம், 1 ஹவர் ஆகுங்கிறேன். இங்கே பாருங்க, அந்த சின்ன ஸ்பேச்சுலா, அந்த ப்ரஷ்ஷு, இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். இதுக்கு முன்னாடி வந்த ஏர் ஃப்ரையர் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஓகே. பார்த்தீங்களா, டாய்லெட் டிஷ்யூ வந்துருச்சு. வச்சு மூடுறதுனால நானும் மூடலான்னு பார்த்தா கிழிச்சு வருது. பெரிய செஃப் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த என்னது இந்த ரப்பிங் பேப்பரை தூக்கிட்டு வந்து மற்ற செஃப் மூடுற மாதிரி மூடி பார்க்குறாரு. பிஞ்சு போகுது. அதனால அவர் சொல்றாரு, இந்த பழம் புளிக்கும், என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கோப்பை எடுத்து வா, மேலே வச்சு மூடிடுவான். இவ்வளோ நாள் இதை வச்சு தான் மூடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு செஃப் ஆகி பார்ப்போமேன்னு பார்த்தா அது அந்த பேப்பருக்கும் பிடிக்கல. மூடி ஒரு 10 நிமிஷம் இது ஒரு சைடில் இருக்கு. 10 மினிட்ஸ் அப்படின்னா சரியா 5 மணிக்கு. அதுக்குள்ள நம்ம தான் மாவு அளந்து எடுப்போம். மாவு வந்து 250 கிராம் தேவை. மைதா மாவு
இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா 250 வந்துருச்சு. எதுக்கு நிக்கிறேன்? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நான் இவர் ஏதோ பேசுவார் செய்வாருன்ட்டு கேமராவை அப்படியே சுத்துறேன். இவர் நிறைய ஒரு 5 நிமிஷம் கையை தட்டுனாரு. அப்புறம் இங்கே ஏன் நிற்கிறேன்னு கேட்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன்ல. அதை சொன்னால் நான் எடிட்டிங்கில் கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுவேன். அந்த 10 நிமிஷத்தையும் ஷூட் பண்ணணுமா? இப்போ பன்னு செய்கிற வேலை என்னோட வேலை. இப்போ மாவு குழைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் சீனி சம்பல் செய்கிறது மிஸ்டியோட வேலை. இப்போ மிஸ்டி சீனி சம்பல் செய்கிறத காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஓகே, முதல்ல வெங்காயத்தை வெட்டி வச்சுருவோம். ஆனால் சீனி சம்பல்ன்றது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். அதை இப்போ செய்து காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 2 வெங்காயத்தை வச்சிருக்கு. இப்படி தான் வரணும். அது எப்படி வரும்ன்றதை இப்போ பாருங்க. மொத்தமாக நான் 5 எடுத்திருக்கேன். 5 வெங்காயம். சொல்லு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ். இரு ஆக்சன். இப்போ 10 நிமிஷம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்னு சொல்லு. ஆஃப்டர் நான் ஆக்சன் சொல்லலையே. ஆக்சன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ். இதை திறந்து பாருங்க. இதா உப்பிருக்கு. இப்போ ஏங்க இவன் புழுகுறாங்க. 10 நிமிஷம் ஆகும். நான் 10 நிமிஷம் வந்து 5 மணிக்கு தான் 10 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் தான் ஆகிருக்கு. இவர் சொல்கிறாரு எனக்கு போர் அடிக்குது, என்னால் 10 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல 5 நிமிஷத்தில் நான் இது எடுக்க போகிறேன்னு 5 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். இல்லை, இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி குழைப்பாங்க. சிலர் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் குழைப்பாங்க. சரி, இப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சும் குழைப்பாங்க. நான் 10 நிமிஷம் 2 நிமிஷத்துல எடுப்பாங்க. இப்படி தாயம் போட்டு கொடுக்க அதான் கேட்டேன். 10 நிமிஷம் மட்டும் இப்போ இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி குழைப்பாங்க. இப்படி ஒரு 1 hour நம்ம வைக்கிறப்பவே அது உப்பும். சரி, இப்போ இது ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றுவோம். ஒரே ஒரு முட்டை. இதை நல்லா கலக்குவோம். மாவை போடுவோம். அந்த 2 கிராம் அதில் மிச்சம் கிடக்கு. அது வேணும் அப்படி நம்மளுக்கு. ட்ரெஸ் எப்படி அங்கே வந்து அவங்க மாவு குலைக்கிற அந்த சிலிக்கான் பேடை ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ போய் அதை குலைக்க போகிறாங்களாம். இப்போ இந்த மாவெல்லாம் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் இந்த மாவை குழைக்கணும். நல்லா குழைக்கத்தான் பன்னு நல்லா சொஃப்டாக வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 நிமிஷம்னா 2 நிமிஷத்தில் இருக்கணும்னு அர்த்தம். இல்லை இந்த 250 கிராம் மாவுக்கு இந்த பட்டரில் 50 கிராம் பட்டர் நான் 2 தரத்தில் சேர்க்குறேன். சேர்த்து குழைப்பேன். அப்போ 25 கிராம் 25 கிராம். இப்படி கையில் ஒட்டுற மாதிரி தான் வரணும். நம்ம குழைக்க அது நல்ல பதத்து. ஒரு 10 நிமிஷம் இப்படி அழுத்தி நல்லா குழைக்கணும். பாருங்களேன், நம்ம எல்லாம் ஒரு வாய் பன்னு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த மாவுல விளையாடுறது இந்த செஃப் தாங்க செஃப். அவனோட அந்த பாடி லாங்குவேஜுக்கும் போட்டுக்கிற டவுசருக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து பன்னு பேக்கரி கண்டு வச்சிருக்காரு. இப்போ நீ குறைச்சி காட்டு, நான் பாருங்க வடிவேல் வடிவேல் ஒரு மியூசிக் ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. இப்போ வடிவேல் சாரோட ஒரு பிஜிஎம் ஒரு மியூசிக்கை நான் வாயில போடுறேன். அதுக்கு அது போடும் போது நான் மிச்ச பட்டரையும் கொஞ்சம் எடுத்து இப்போ பட்டர் போடு பாருங்க. இப்போ அவரோட பாடி லாங்குவேஜுக்கும் டவுசருக்கும் வடிவேல் சாரோட பிஜிஎம்முக்கும் அப்படியே பக்காவாக பொருந்தும் பாருங்க. ஆக்ஷன். அஜிந்தா 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 சிந்தக்க முடிஞ்சுதா? துணி துவைக்கிற மாதிரி முக்கிட்டு கிடக்குறேன். தம்ப்நெயில்ல எவ்வளோ டீசெண்டாக இருந்தா இங்கே பாருங்க. பண்ணுறேன். இப்போ அந்த ஒற்றை பதம் இல்லாமல் போச்சு. இன்னும் கொஞ்சம் குழைக்க சுத்தமாக
மேலே வெங்கடேஷ் பட்டு கீழே ராமராஜா, இல்லாட்டி ராமராஜா பட்டுன்னு பேர் வைக்கலாம் அவருக்கு. இந்த ஈஸ்ட் போட்டு மாவை பிணைகிறது பக்கத்தில் நிற்கும் போது சரக்கு ஸ்மெல் அடிக்குது. அந்த வெந்துச்சுன்னா அந்த மனம் போயிடும். பட் பச்சையை பார்க்கும்போது அந்த சரக்கு ஸ்மெல் அடிக்கும். ரெட் சில்லி இது வந்து எங்களுக்கு உரைப்புக்காக சேர்த்துக்கிறோம். பேர் தான் சீனி சம்பல். எங்களுக்கான சுகர் அந்த இனிப்பாக இருந்தால் பிடிக்காதுங்கிறதுக்காக எங்கள் டேஸ்ட்டுக்காக அந்த சிவப்பு மிளகா ஒரு 3 எடுத்து வெட்டுறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. இது ஒரு சைடில் வச்சு இந்த பட்டை இப்படி ஒரு குட்டி துண்டு, வெங்காயம், நெத்திலி, டேஸ்ட்டுக்காக இது புளி. இப்போ சீனி சம்பல் செய்ய போகிறார்கள். மிஸ்டிவ் கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இங்கே இன்னொருத்தர் இன்னும் முக்கிட்டு தான் இருக்காரு. 10 நிமிஷத்துக்கு பெண வேணுமா, இன்னும் டைம் இருக்குன்ட்டு முக்கிட்டு இருக்காரு. எண்ணெய் காஞ்சோடனே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் நெத்திலியை. இதில் அதே எண்ணெயில் போட்டுருணும். நல்லா பொரியிற பதம் வர்ற வரைக்கும் நெத்திலி கருவாடு பொரியிற மனம் இருக்குல்ல, ஆஹா அந்த கருவாட்டு மனம். வட்டத்துண்டையும் போட்டுருவேன். போட்டு நல்லா வெங்காயத்தையும் அதிலே போட்டுருவேன். நல்லா வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கணுமா. ஸோ நம்ம சுருங்கிருச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம். திரும்ப ஓவரா சுருங்கிருச்சு. இறக்கு இறக்கு இறக்கு. இதிலே நெத்திலேயே கொஞ்சம் உப்பு இருக்கிறனால இப்போ வந்து லைட்டாக போட்டுறேன். பிறகு டேஸ்ட் பார்த்து போட்டுருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட மாவு இங்கே ரெடி ஆயிருச்சு. 10 மினிட்ஸ் ஆகிட்டு இங்கே நல்லா சொட்டாக வந்துட்டு இல்லையா. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். என்னென்னா அந்த மாவு இதுக்குள்ளே தான் வச்சு மூடி வைக்க போகிறோம். இது உப்பி வருமா? ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் ஃபுல்லாக அந்த மாவு குழச்ச பாத்திரத்திலேயே போட்டு வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை தடவுவோம். தடவிட்டு இப்படி போட்டு இதை இப்போ மூடி வச்சு இதிலேருந்து சரியாக 1 ஹவருக்கு பிறகு எடுத்து திரும்ப குழச்சி அப்படி மனுஷன். ஸோ 1 ஹவரில் அது நல்லா உப்பி வருமா, எப்படி உப்புதுன்னு நம்மளும் பார்ப்போம். இந்த மீன் டைம் மிஸ்டியோட சீனி சம்பல் அதான் முக்கியமான ஐட்டம், அது ரெடி ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நல்லா வதக்கணும். அந்த டைமில் காய்ஸ் பார்த்து சொல்லுங்கள், சுருங்கிருச்சா எடுக்கலாமா? சுருக்கம் போதுமா? போதுமா? இந்த சுருக்கம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக கலருக்காக. அது நல்லா பிரச்சனை திரும்ப. இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே என்னென்ன போடணும்? சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 8 டீஸ்பூன். 1 2 3 4 5 6 7 8. இது நமக்கு உரைப்பு வேணுன்றதால 8 தான் போடணும் மட்டும் இல்லை, அவங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கூட. இதில் கறித்தூள் டேஸ்ட்டுக்காக. என்ன கறித்தூள்? இது சிக்கன் கறி. அதுக்கப்புறம் புளி கரைச்சது கொஞ்சோண்டு சும்மா டேஸ்ட்டுக்காக. அப்படியே புரட்டி இருக்கும். இந்த சீனி சம்பல் மனம். சீனி சம்பலுக்கு சீனி போட்டோமா? போடணும். யாருக்குமே இங்கே சீனி பிடிக்காதனால கொஞ்சமாக பேர் சீனி சம்பல், ஆனால் அதே நாங்கள் கொஞ்சமாக தான் போடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன். காய்ஸ் 1 ஹவர் நான் போய் குட்டி தூக்கமே போட்டு வந்துட்டேன். 1 ஹவர் கழித்து மாவு உப்பிருச்சு போல இருக்கு. குரல் கொடுத்தாரு, கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன். வாங்க பண்ணை சுட்டு சாப்பிட்ருவோம். சரி 1 ஹவருக்கு அப்புறம் மாவு உப்பிருக்கு. இது இப்படி வராதா வெளியே? கொஞ்சம் மாவு தானே, கூட வச்சா அப்படி வரும். சரி இப்போ என்ன பண்ணுறது? இப்படி அமுக்கி இருக்கிற காற்றெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டுருவோம். காற்று அனுப்பணுமா? எல்லாரும் சொல்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மாவு தூவோம். இதை அப்படியே இதில் போட்டு இன்னைக்கு எத்தனை பன் செய்ய போறீங்க? 6 தான். அதே 6 தான். 250 கிராம்.
எந்த ஐட்டமாக இருந்தாலும் 6 ரூபாய். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் 3 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு 2 கணக்குப்படி 6 இல்லை, 6க்கு தான் இவருக்கு கணக்கு தெரியும். 7 பண்ணலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 6 இல்லை 12. 6 செய்வேன், திருப்பி இன்னொன்று கேட்டால் சேர்த்துறியாது, இன்னொரு 6 கேட்டால் முதல்ல இருந்து செய்வேன். 6க்கு தான் எனக்கு அளவு தெரியும், 7 8க்கெல்லாம் அளவு எனக்கு தெரியாது. நானே எத்தனை நாள் தான் இல்லை நடிக்கிறேன். அதுதான் நானே 6க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். 7 பண்ணு வேணுமா? 7 பண்ணு. இதை இப்போ வெட்டுவோம். நம்மள்ட்ட அந்த கட்டர் இல்லாதனால வேலை வெட்டுவோம். கொஞ்சம் நம்மக்கிட்ட கட்டர் இல்லை அதனால இதால் வெட்டுவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரம் கட்டரை வாங்குடா வேண்டாம். இன்னும் 2 சாமான் வாங்கி இருக்கு. என்னது ரெண்டாவது? இதை மாவு வெட்டுற ஒரு கட்டரும் எல்லாம் போய் முடிய வெட்டுறது பீஸா கட்டரும். பிட்சா கட்டர் என்னதுக்கு? அது போல ஒரு ரோலர் என்னதுக்கு வெட்டுறதுக்கு. இப்படி நீ செய்கிற 6 பண்ணுக்கு உனக்கு கட்டர் வேறு. நீ என்னைக்கு 7 பண்ணு செஞ்சு காட்டுறியோ அன்னைக்கு தான் கட்டர். இந்த ஷேப்பில் நறுக்கி எடுத்துக்கணும். 6 பீஸ் சரியாக வந்திருக்கா? இப்போ அப்படி போல பண்ணி வைப்போம். இப்படி பால்ஸ் பண்ணி வைக்கணும். இப்படி 6 பால்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பால் எடுத்து இதை இப்படி பண்ணுங்க. எல்லாம் ஒரே சைஸாக வரணும். இந்த சீனி சம்பல் எடுத்து கொஞ்சோண்டு இப்படி வைங்க. வச்சுட்டு இதை இப்படியே எடுத்து இப்படி வச்சு நல்ல ஸ்மெல். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுவோம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் 180ல் 10 மினிட்ஸ். இவ வந்து நான் இப்போ பேக்கர் ஆகிட்டேன்ல அப்படிங்கிறதுனால புது டிசைன் ட்ரை பண்ணுறேன்ட்டு இது ஓகே இல்லை ஒரு 3 டிசைன் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் 2 டிசைன் வந்து ஓகே. 3வது டிசைன் வந்து இந்த கை குழந்தைங்க கக்கா போகும்ல அது மாதிரி ஒரு டிசைனில் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. இல்லை பாஸ்கெட் மாதிரி அது பின்னு படணும். பாஸ்கெட் மாதிரி வைக்க கீழே வைங்க. இது ஓகே, இதுவும் ஓகே. இதுதான் பாருங்களேன் பாஸ்கெட் பண்ணுறாரு. ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி பின்னின்னு குழச்சி விட்டார். இனி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வச்சு வேக வச்சு வாய்க்குள்ளே தள்ள வேண்டியது தான். வீட்டுக்கு வச்ச டைமிங் முடிஞ்சு. எப்பேற்பட்ட பேக்கரு எப்பேற்பட்ட அசிஸ்டண்ட்டுன்னு பாருங்களேன். உள்ளே என்ன கருமம் இருக்குன்னு தெரியறதுல வச்சு ப்ரீ ஹீட் பண்ண வேண்டியது தான். அந்த ட்ரே இதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் சும்மா தானே கிடக்கு. அதான் களி உள்ள தானே இருந்தது. கொஞ்சம் சூடாக்குவோம்னு அதையும் சேர்த்து சூடாக்கிட்டாங்க. இப்போ இந்த சீட்டை உள்ள போடுவோம். இந்த சீட்டை கொஞ்சம் தண்ணியில் நினைச்சி அப்படியே ஆடாமல் செய்யாமல் இருக்குமன்றதுக்கா. இப்போ இதை ஒவ்வொன்றா உள்ளே இறக்குவோம். பால் கொஞ்சம் இருக்குது. இதை மேலே இந்த மாதிரி தடவி விட்டால் நல்லா கலர் வரும். என்னவோ அந்த ப்ரெஷ்ஷு வச்சுருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் காட்டணும். அதுக்காக தான் அதை பூசுகிறாங்க. இவர் தான் கோபாலு 1 மாதமாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருவோம். என்னங்க இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. வித்தியாசம் இல்லை, நல்லா இருக்கே. கடையில் பார்க்குற ஐட்டம் மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நீ நம்புறல்ல நான் செய்கிறது. ஆறுன பிறகு சாப்பிடுவோம். நல்ல அந்த ஒரு பன்னு ஸ்மெல்லு உள்ள சீனி சம்பல் ஸ்மெல்லுன்னு நல்லா இருக்குது. மற்ற 3ஐயும் உள்ளே வச்சு எடுத்துடட்டும். நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு காட்டலாம். ரெடியாகி விட்டது. அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு பன்னு செஞ்சார். அது ஒரு கலரில் வந்தது. இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டார்க் கலரும் ஏதோ பாரிஸ் பேக்கரியில் இருக்கிற பன்னு மாதிரி தான் இருக்குது. அப்படி சொன்னான். அப்போ தான் நாளைக்கு திருப்பியும் செஞ்சு தருவாங்க. ஆமாம். சரி, இப்போ நம்ம இந்த வித்தியாசமான ஷேப்பில் இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல்லு ஓகே, கலரு ஓகே, ஷேப்பு ஓகே. இந்த பிரெட் இருக்கிற பன் சூப்பராக இருக்குது. ஆனால் கறியத்தான் காணும். உள்ளே வச்சுருக்கியா இல்லையா? இருக்கா? நடுவில்
சரி இருங்க, கறி உள்ள இடமா பார்த்து கடிப்போம். இது 2 பேரும் சேர்ந்து பண்ணுது. சம்பலுக்கு இவர் காரணம், பிரெட்டுக்கு இவர் காரணம். சரி, உங்ககிட்ட பேசிக்கிட்டே முழுக்கி விட்டேன், டேஸ்ட்டு பார்க்கல. இருங்க, திருப்பி கடிக்கிறாருங்க, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு, ஒளிகிறாராம் போயிட்டு. நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. சம்பல் ஓகேவா இருக்கு. அந்த சம்பல் இல்லாமல் வெறும் பண்ணும் நல்லா இருக்கு. சம்பலோட சேர்த்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மேலே பால் தடவை இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு டீ குடிச்சு ஆகணும். டீ ஊற்றுறீங்களா? எத்தனை மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க? 4 மணிக்கு செஞ்சு 6 மணிக்கு தாரண்ணா. டைமை பாருங்களேன், 8 மணி வரைக்கும். இவன் சொன்னா 2 ஹவர்ஸில் எல்லாத்தையும் முடிச்சு நொட்டிடுவேன், இதை நீ சாப்பிட்டு படுத்து எழுந்திரிச்சிடலான்னா. நானும் 6 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னு பார்த்தா 8 மணி, சரியாக 8 மணிக்கு சாப்பிட்றேன் நான். உண்மையிலே நல்லா இருக்கு. தாங்க சரி, சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் இவன் அலப்பறை தாங்க முடியலை. ஒரு இருந்து ஒரு ஏஃப்ரையை வாங்கிட்டு தொந்தரவு பண்ணுறான். பட்டரை வாங்கு, பாலை வாங்கு, முட்டையை வாங்கு, மாவை வாங்கு. இப்போ இந்த யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனிஸ், கப்பு கேக்கு, அந்த குக்கீஸ், இது எல்லா ரெசிபியும் பார்த்து வச்சுருக்காரு. இனி ஃபுல்லாக இதைத்தான் செஞ்சு இறக்க போகிறாரு. பார்த்தீங்களா? இவர் கண்டென்ட்டுக்கு நடுவில் ஏதாவது vlog போட முடிஞ்சால் நான் போடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில், ஆமாம், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.